திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே கந்து வட்டி வசூலிக்கும் நபர் வட்டிக்கு மேல் வட்டி கேட்டு பெண்ணை டிராக்டர் ஏற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. நீடாமங்கலம் அருகே சோனாப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த காந்தி என்ற நபர் கடன் கொடுத்து அதற்கு அடமானமாக ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை போன்ற முக்கிய ஆவணங்களை பெற்றுக்கொண்டு வட்டிக்கு மேல் வட்டி போட்டு கந்து வட்டி தொழில் நடத்தி வருகிறார். இது குறித்து காவல்துறையிடம் பலமுறை புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் காந்திக்கு ஆதரவாக போலீசார் இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இந்துமதி என்பவர் விவசாய பணிகளுக்காக காந்தியிடம் கடந்த ஓராண்டுக்கு முன் 9 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றிருக்கிறார். அதற்கு உரிய வட்டி மற்றும் முதலுமாய் சேர்த்து 20 லட்சத்தையும் காந்தியிடம் அவர் திருப்பிச் செலுத்தி இருக்கிறார். ஆனால் வட்டி பாக்கி இன்னும் 2 லட்சம் உள்ளதாக கூறி தொடர்ந்து காந்தி தொந்தரவு தந்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு காந்தியின் வீட்டிற்கு சென்ற இந்துமதி குடும்பத்தினர் முழு தொகையையும் செலுத்திவிட்டு கடன் பத்திரத்தை திரும்ப கேட்ட நிலையில் நாளை தருகிறேன் என்று சொல்லி நாள் கணக்கில் இழுத்தடித்தார். இந்நிலையில் நேற்று டிராக்டருடன் இந்துமதி வீட்டுக்கு சென்ற காந்தி அவர் மீது வேகமாக டிராக்டரை மோதி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நீடாமங்கலம் காவல்துறையினர் இந்துமதியின் உடலை கைப்பற்றி மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய காந்தியை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர்.